அனைவருக்கும் வணக்கம். மாயமான் அத்தியாயம் 4 தொடர்கிறது. செல்வா அங்கிருந்தவர்களிடம் பேசி கொண்டிருந்த போது கந்தன் தனது மகன் வசந்தகுமாருடன் அவனை காண வந்தார். அவரை கண்டதும் செல்வா புரியாத ஒரு பார்வை பார்க்க கந்தனோட அவனை கண்டு அதிர்ந்து போனார். அவர் அதிர்ந்ததில் அவரது நடை சிறிது தடுமாறியது. வசந்தகுமார் சொன்னபோது கூட அவர் நம்பவில்லை. ஆனால் இப்போது நேரில் கண்டவரால் அதை நம்பாது இருக்க முடியவில்லை. சார், இவர்தான் இந்த ஊரோட பெரிய தலை. நான் சொன்னேன்ல கந்தன் ஐயா. முத்து செல்வாவின் காதை கடித்தான். வாங்க. செல்வா மரியாதை நிமித்தம் தனது கைகளை கூப்பினான். அதை கண்டவரது விழிகள் யோசனையுடன் இடுங்கியது. பின்பு அவை அனலை கக்கியது. என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே என்று அவர் மனதிற்குள் ஆத்திரமாய் நினைத்தார். ஆனால் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாது அமைதியாக புன்னகைத்தார். எங்கள் ஊருக்கு தம்பி ஆஃபீஸராக வந்தது ரொம்ப சந்தோஷம் என்று பதிலுக்கு கை கூப்பியவர் மகனிடம் இருந்த மலர் மாலையை வாங்கி அவனுக்கு அணிவிக்க முயன்றார். அரசாங்க வேலையில் இருப்பவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் நேர்மையாக வேலை செய்கிறேன். இந்த மாலை மரியாதை எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று கூற ரொம்ப சந்தோஷம் என்றான் கந்தன். தம்பிக்கு சொந்த ஊர் எது? அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க என்று மெல்ல கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தார். செல்வா தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்க தன்னுடைய எண்ணத்திற்கும் அவன் கூறியதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாது இருப்பதைக் கண்டு அவருள் ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் உருவம் ஒன்றாக இருக்கிறதே, இது எப்படி சாத்தியம்? எங்கு தவறு நிகழ்ந்தது? அவர் தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தார். அப்புறம் சார், எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு என்று அவன் கூறவும் தான் அவர் விடை பெற்று கிளம்பி சென்றார். இதையெல்லாம் ஆத்திரத்துடன் பார்த்து கொண்டிருந்தது அந்த அரூபம். அதற்கு கந்தனை வீழ்த்த ஒரு நொடியாகாது. ஆனால் அதன் இலக்கு வேறு. அந்த இலக்கை வைத்து கந்தனை மடக்கி பிடிக்கத்தான் அது இத்தனை வருடங்களாய் காத்திருக்கிறது. மதிய உணவிற்கு வீடு திரும்பிய செல்வா அங்கிருந்து மாமரத்தில் சலசலப்பு கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தான். அங்கு பொம்மி மரத்தின் மீது ஏறி மாங்காய்களை பறித்து கொண்டிருந்தாள். ஏய், கீழிறங்கு! அவன் அவளை கண்டு அதட்டினான். எதுக்கு சாமி என்று அவள் பயத்துடன் கேட்க, திருட்டு மாங்காயை பறிக்கிற உனக்கு தண்டனை கொடுக்கத்தான் என்றவனை கண்டு மேலும் பயந்தவள், அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க சாமி என்று வேண்டி கேட்டுக்கொள்ள செல்வா அவளை யோசனையுடன் ஏறிட்டான். அவளது வார்த்தைக்கும் அவளது செயலுக்கும் சிறிதும் சம்பந்தமில்லை. ஏனெனில் அவளது வாய் அவனிடம் பணிவுடன் பேசி கொண்டிருந்தது. ஆனால் அவளது கை அதற்கு நேர்மாறாய் மாங்காய்களை பறித்து கொண்டிருந்தது. என்ன கொழுப்பா, முதல்ல கீழே இறங்கடி என்று அவன் கோபமாய் கத்த, ஐயோ சாமி, ஒன்றும் செஞ்சிடாதீங்க என்று கெஞ்சும் குரலில் இறைஞ்சியவளின் விழிகள் அவனை கண்டு கேலியாய் சிரித்தது. அடிங்க, எப்படியும் கீழே இறங்கித்தானே ஆகணும், அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன் என்றவன் இரு கைகளையும் கட்டி கொண்டு அவளை அமர்த்தலாக பார்த்தான். இப்போ என்ன செய்கிறது என்று பயப்படுவது போல் யோசித்தவளை கண்டு, வேறு வழியே இல்லை, கீழே குதி என்று அவன் கூற, வேறு வழியே இல்லையா? அவள் பரிதாபமாக கேட்க, அதை கண்டு அவனுக்கு பாவமாக இருந்தபோதும் தலையை குலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டவன் இல்லை என்பது போல் மறுப்பாய் தலையாட்டினான். அது உங்களுக்கு சாமி, எனக்கு 1000 வழி இருக்கு என்றவள் தான் இருந்த மரத்திலிருந்து அடுத்த மரத்திற்கு கிளையை பிடித்து கொண்டு தாவினாள். ஆங் என்று செல்வா அதிர்ச்சியில் சிலையாய் நின்றிருந்தான். பொம்மி, மாங்காயெல்லாம் பறிச்சிட்டியா என்று கேட்டபடி வந்த சுபத்ரா அங்கு மகனை கண்டதும், நீ எப்படா வந்த? உள்ளே வராமல் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுற என்று கேட்க, என்னம்மா கேட்டீங்க என்று அவன் தூக்கத்தில் இருந்து விழிப்பவன் போல விழித்தான். சரியா போச்சு, போ உள்ளே போடா என்றவர் மேலே மரத்தை பார்த்தபடி, இந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியலையே என்று தனக்குள்ளே முணுமுணுத்து கொள்ள, மா அது பொண்ணா குரங்குமா, மரத்துக்கு மரம் தாவுது செல்வா சற்று எரிச்சலுடன் கூற, அதுக்கு நீ ஏண்டா கொலகாண்டாகிற? இந்த காலத்தில் பொண்ணுங்க இந்த மாதிரி தற்காப்பு கலை கற்று வச்சுக்கிறது நல்லது தானடா. ஏது, மரத்துக்கு மரம் தாவுறது தற்காப்பு கலையா? இல்லையா பின்ன? எவனாவது அவகிட்ட வம்பு பண்ணினா அவள் பயந்து போய் ஓடாமல் மரத்துக்கு மரம் தாவினா வம்பு பண்ணினவனால் அவளை பின்தொடர முடியுமா? பொண்ணாக இருந்தால் தானே பின்தொடர முடியும். இது வானரமாச்சே அவன் முணுமுணுக்க. அதே தாண்டா, இப்போ நீயே சொல்லு, இது தற்காப்பு கலை இல்லாமல் வேறு என்ன என்று மடக்கி கேள்வி கேட்ட அன்னையே ஒரு தினுசாய் பார்த்தவன், தற்காப்பு கலையே தான் தாயே, ஒப்புக்கிறேன். இருகரம் கூப்பி ஒப்புக்கொண்டு அவன் உள்ளே சென்று விட, அவன் சென்று விட்டதை அறிந்த பொம்மி மரத்தின் மேலிருந்து கீழே குதித்தாள். அடி பாவி, சொல்லிட்டு குதிக்க மாட்டியா என்று அவளை கடிந்த சுபத்ரா அவளது மடியில் முடிந்திருந்த மாங்காய்களை எடுத்துக்கொண்டு, ஊறுகாய் போட மாங்காய் கேட்டா நீ வத்தல் போட கொண்டு வந்து கொடுப்ப போலிருக்கே என்று புலம்பியபடி உள்ளே செல்ல அவரை பின்தொடர்ந்து பொம்மியும் உள்ளே வந்தாள்.
சுபத்ரா சமையலறை நோக்கி செல்ல பொம்மி மறுபக்கமாய் இழுக்கப்பட்டாள். அவள் கத்த முனைவதற்குள் அவளது வாயை ஒரு வலிமையான கரம் பொத்தி அவளை அங்கிருந்து அறைக்குள் இழுத்து சென்றது. ஏய், யார் நீ? குளறலாய் கேட்டவள் தன்னை சுவற்றில் சாய்த்து தன் முன் நின்ற செல்வாவை கண்டு திகைத்தாள். இதெல்லாம் தப்பு சாமி என்க. திருட்டு மாங்காய் பறிக்கிறது மட்டும் தப்பு இல்லையா? மறுபடியும் திருட்டுன்னு சொல்லாதீங்க, அம்மா தான் மாங்காய் பறிக்க சொன்னாங்க. அவன் முறுக்கி கொள்ள அது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே பொய் சொல்லாதே என்க. நெசமாக தான் சொல்கிறேன் சாமி என்று அப்பாவியாய் விழி விரித்தவளை கண்டு அவனது மனம் சொக்கித்தான் போனது. அப்படியா என்றபடி அவன் மேலும் அவளை நெருங்க முயல பின்னால் சுவற்றோடு சாய்ந்தவள், எனக்கு நிறைய தற்காப்பு கலைகள் தெரியும் என்க. அதுக்கு அவன் கேள்வியா பார்க்க அவள் தனது கால் முட்டியை தூக்கியபடி அவனை உதைக்க வருவது போல் சைகை செய்ய அவளது எண்ணம் அறிந்தவனாய் அவன் ஐயோ என்று அலறியபடி மறுபக்கம் திரும்பி நின்று கொண்டான். அதை கண்டவள் கலகலவென சிரித்தபடி வெளியில் ஓடினாள். கொஞ்ச நேரத்தில் மயக்க மருந்தே இல்லாமல் எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்பாளே பாதகத்தி. அவள் அவனை கோபமாய் அர்ச்சித்தபடி அறையை விட்டு வெளியில் வந்தான். இருவரையும் பார்த்துவிட்ட மைனாவின் முகத்தில் கோபமில்லை, மாறாக மகிழ்ச்சியே ஊற்றாக பெருகியது. தொடரும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.